அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஹமீதன் முஸல்லியா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபலஅல்லக பாகியுன் நஃப்ஸக அலா ஆசாரிஹிம் இல்லம் யுமினு பிஹாதல் ஹதீஸ் யா ஸஃபா. ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம். قال الله تعالى في آية أخرى لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. புகழெல்லாம் தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய அருளை நமக்கு நிரப்பமாக அவன் தரட்டும் என்று அவனிடத்திலே வேண்டியவனாக தொடங்குகிறேன். அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வையும் வழிகாட்டுதலையும் கடைபிடித்து வாழவும், அதன் பரக்கத்தினால் இம்மையிலே அவருடைய துவாவையும் மறுமையிலே பெருமானாருடைய ஷஃபாத்தையும் பெற்றுக்கொள்கின்ற நசீபை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. ஒருத்தரை புகழணும் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி உலகத்தில் நடக்கிறத வச்சு சொல்கிறேன். இயற்கையாக புகழ்கிறது அப்படின்னு ஒன்று உண்டு. இன்னொன்று இருக்குது செட்டப்பு, செயற்கை. அதுக்கு என்ன அடையாளம் அப்படிங்கிறது நான் ரெண்டாவது சொல்கிறேன். தேவையான இடங்களில் முடிஞ்ச அளவுக்கு அனாவசியமானதை தவிர்த்துக்கிடுவோம். புரியறதுக்காண்டி சில விஷயங்களை சொல்லிக்கிறேன். அந்த செட்டப்லேயே இன்னொரு வகை, அதில் ரெண்டு வகை. இன்னொன்று வந்து நிர்பந்தம். புகழ்ந்தாதான் நம்ம வண்டி ஓடும் அல்லது நம்ம காலத்தை தள்ள முடியும் அப்படிங்கிறதுக்காக புகழ்றது ஒன்று இருக்குது. அது ரெண்டாவது செட்டப்னுடைய இன்னொரு வகை. இப்போ நம்ம வந்து பிற்பகுதிக்குள்ளேயே போகலை, தேவைப்பட்டால் போவோம். இயற்கையாக புகழ்றதுன்னு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், ஒருத்தரை புகழ்றதுக்கு நமக்கு எந்த விதமான லாபமும், பொருளாதார லாபம், எந்த வகையான அனுபவிப்பும் இல்லாமல், இன்னும் சொல்ல போனால் நம்ம காசை பல ஆயிரமோ சில லட்சங்களோ செலவழித்து ஒருவரை புகழ்வதுதான் இயற்கையான புகழ். அது உலகம் முழுவதும் நாம் தோண்டி பார்த்தோம் என்றால் ஒரு சிலருக்கு அது கிடைச்சிருக்குது. அந்த ஒரு சிலரில் முதல் இடத்தில் இருப்பவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எத்தனை பேர் மௌலூது ஷரீஃப் ஓதுறாங்க, அவங்களுக்கு எதுவும் கிடைக்குதாங்கிறத விட அந்த வீட்டுக்காரங்களுக்கு செலவு தான் ஏற்படுது. மௌலூது ஓத வர்றவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹதியா கொடுக்குறாங்க, அவங்களுக்கு உணவு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு முடிஞ்சா உணவுனா சாப்பாடே கொடுத்துடுறது, நேர்ச்சை கொடுக்குறாங்க. இவை எல்லாவற்றையும் செய்து ஒருவரை புகழ்வது என்பது இன்றைக்கு உலகம் முழுவதும் நடக்கிறது என்றால் அது நம்முடைய உயிரினு மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் என்று சொன்னால்தான் இன்றைக்கு பொருத்தம். வேறு எங்கும் அப்படி நடக்கிறதா என்று தெரியவில்லை. நடக்கலன்னு நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப காலம்லாம் சரியான காலம் இல்லை. அடுத்த ஒன்று தூக்கி போட்டு இந்த இடத்துல நடக்குது, இதுக்கு நீ என்ன பதில் சொல்ற அப்படின்னு கேட்டா நான் வாட்ஸ்அப்பையே தொடமாட்டேன், யூடியூபையே தொடமாட்டேன். ஏதாவது வந்தா எங்க சபைக்கு தேவையானதை பார்த்துக்கிடுவேன், அவ்வளவுதான். அதை போட்டுட்டு இதுல இருக்குன்னு கேட்டுக்கிட்டு இருந்தா நம்ம அதுக்கு அதை ஃபாலோ பண்றதே கிடையாது. அதனால நமக்கு தெரிந்து இப்படி செலவு செய்து பல ஆயிரங்களை சில லட்சங்களை செலவு செய்து ஒருவரை புகழ்வதென்றால் அது கண்முன் நடக்கின்ற ஒரு காட்சியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பது யதார்த்தமான ஒன்று. இயற்கையா புகழ்றோம், யாரும் எதிர்பார்க்கறது இல்லை. நான் புகழ்ந்து பாடுறேன், யாராவது என்ன பாராட்டன்னு நினைச்சு நான் பாடல. நான் புகழ்ந்து மௌலூது ஷரீஃப் ஓதுறேன், என்னை யாரும் பாராட்டணும்னு நினைச்சு நான் ஓதல. அதனால்தான் நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய வீட்டிற்குள்ளே
தொழுவதற்கு எப்படி ஒரு அறை ஏற்படுத்தி இருக்கிறோமோ அந்த அறையில உட்கார்ந்து அந்த இடத்துல உட்கார்ந்து மௌலூது ஓதுறோம். அந்த மௌலூது வெளியில கேட்பதற்கு நாம் மைக் கூட வைப்பதில்லை. வைக்கிறோமா? நம்ம யாராவது வீட்டில் மௌலூதுக்கு மைக் வைக்கிறோமா? வைக்கிறது இல்லை. சில இடங்கள்ல ஊர் மௌலூது ஓதும் போது மைக் வைக்கிறாங்க. அது எதுக்குன்னா ஊர்ல உள்ள பல பேரை உஷார்படுத்துறதுக்கு. இன்னும் சில பேரை மண்டையில தட்டி பேசாம கெட, உனக்கு தேவையில்லைன்னா பேசாம இரு, வரி கொடுத்தா குடு, கொடுக்காட்டா போய்கிட்டே இரு, ஓத விருப்பம் இருந்தா ஓது, இல்லைன்னா போய்கிட்டே இரு, வரிச்சோறு சாப்பிட நசீப் இருந்தா சாப்பிடு, இல்லைன்னா சாப்பிடாத, தந்துட்டு பேசாம கெடன்னு சில பேருக்கு மண்டையில தட்டுறதுக்கு மைக்கை தட்டும் போது அவன் மண்டையை தட்டுறது. நீ பேசாம இருக்கணும், பேசக்கூடாது. ஏன்னா எங்க பக்கத்துல ஒரு இடத்துல ஊர் மௌலூது ஓதுறதுக்கு ஒருத்தன் இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருந்தான். அங்கே ஒரு ஆள் நம்மளை மாதிரி முக்கியமான ஆள், நம்மளை மாதிரி அந்த போலீஸ்காரர் இருக்கார் பாருங்க, அவர் மாதிரி ஒரு முக்கியமான ஆள். ஒன்றும் இல்லைங்க, ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லி விட்டாரு. 2 பேரு கம்போட நின்றுட்டாங்க. யாருக்கு பக்கத்தில்? ஊர் மௌலூது ஓதுற 4 லெப்பைக்கு பக்கத்தில். அந்த லெப்பமார்களுக்கு வாயெல்லாம் பல்லு, வரப்பெல்லாம் நெல் என்றெல்லாம் சொன்னாங்க, இது வரைக்கும் நாங்கள் எங்கள் சர்வீஸில் இப்படி ஒரு சேஃப்டியோட பாதுகாப்போட நாங்கள் என்ன செஞ்சதே இல்லை, மௌலூது ஓதுறதே இல்லை. எவன் இடைஞ்சல் பண்ணுவான்னு நினைச்சாலும் அவன் எங்களுக்கு பாதுகாப்பை உண்டாக்கிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. யாரும் நம்ம மைக் போடுறதில்லை வீட்டில் ஓதுறதுக்கு. ஏனென்றால் எங்கள் பெருமானாரை எங்களுக்கு ஹிதாயத்து காட்டி சொர்க்கத்திற்கான பாதையை தந்த அந்த சுந்தர நபியை நாங்கள் புகழ்வதற்கு எதற்கு எங்களுக்கு விளம்பரம் தேவையில்லை. செய்யறோமா இல்லையா? பொது இடங்கள்ல நடத்துறவங்க அது ஒரு அறிவிப்புக்காக சில காரியங்களுக்காக செய்வாங்க. எத்தனை நூற்றுக்கணக்கான வீடுகளில் மேலப்பாளையத்திலே இந்த மௌலூது ஷரீப் ஓதப்படுகிறது. எங்க யார் வீட்லயாவது வால் போஸ்ட் போடுறாங்களா? யாராவது வாட்ஸ்அப்ல போடுறாங்களா? யாராவது யூடியூப்ல போடுறாங்களா? நாங்க எங்க வீட்டில் மௌலூது ஓத போறோம் 12 நாள், இந்த லெப்ப ஓதுறாரு, இந்த பள்ளியாசல் இமாம் ஓதுறாரு, நத்திங், ஒரு காலமும் கிடையாது. அதுதான் நான் சொல்ல வந்ததனுடைய தொடக்கம். இதற்கு பெயர் தான் இயற்கையான புகழ்ச்சி, இயல்பான புகழ்ச்சி, இதயத்திலிருந்து வருகின்ற அந்த பாராட்டு, புகழாரம் பெருமானாருக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க. நான் சொல்ற எல்லாமே ஒவ்வொன்றும், ஏன்னா குறுகிய மணித்துளிகள் தான் நாங்கள் வழங்குவோம். அவங்க எனக்கு தந்திருக்காங்கன்னு சொல்றதை விட நான் தான் அதுல தலை. நாங்கள் வழங்குவோம், அதற்குள்ளே நாங்கள் நிற்போம், அதை தாண்ட மாட்டோம். எல்லைக்கோடு நாங்களே வகுத்து விட்டு நாங்களே தாண்டினால், அதுவும் பெருமானாரை பற்றி பேசிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றைக்கு எல்லை தாண்டி இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். பெரியோர்களே, இங்கே இயற்கையான புகழ் என்று நான் தொடங்கினேன். இந்த புகழை சொல்வதற்கு ஈமான் ஒரு அடிப்படை. ஆனாலும் கூட அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா பெருமானாருக்கு கொடுத்த சிறப்பு என்ன தெரியுமா? ஈமான் இல்லாதவர்களின் இதயத்திலும் பெருமானாருடைய புகழை இயல்பாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா வர வைத்தான். இது 2வது வார்த்தையா கவனத்தில் வச்சுக்கோங்க. முதல்ல சொல்லி இருக்கிற இயற்கையான புகழ், விளம்பரம் இல்லாத புகழ், பெருமானாரை புகழ்வது. வரவேற்பு, வரவு கிடைப்பதற்காக புகழவில்லை, செலவு செய்து புகழ் செய்தோம் என்று சொன்னோம். இது ஒரு வீவில் நான் சொல்லி இருக்கிறேன். 2வது வீவில் சொல்ல வர்றது, பெருமானாரை புகழ்கின்றவர்கள் ஈமான்தாரிகளாக இருப்பார்கள் என்பது யதார்த்தம். ஆனால் இந்த யதார்த்தத்தை தாண்டி பெருமானாரை புகழ்ந்தவர்கள் ஈமான் இல்லை, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னவர்கள் இல்லை என்று தெரியும். ஆனால் பெருமானாரை புகழ்ந்திருக்கிறார்கள். அவங்க ஏன் புகழ்ந்தாங்க, யார் புகழ்ந்தாங்க, 1-2 சாம்பிளை நான் இங்கே நினைவுபடுத்திக் கொள்கிறேன். புகழ்ச்சியில நான் ரொம்ப தூரம்லாம் போகலைங்க. நம்ம வீடுகள்ல இந்த 12 நாட்கள் நாம் ஓதுகின்ற சுபான மௌலூது எடுத்து பாருங்க. நீங்க அதனுடைய வரிகள் நம்ம உட்கார்ந்து ஓத வாய்ப்பு இருந்தா உட்கார்ந்து ஓதி பார்க்கணும் அவங்க கூட சேர்ந்து. தேவைப்படுமே. ஆனால் இப்ப தமிழ்லையும் வந்துருச்சு. தமிழ்னா அரபிய தமிழ் ஓதுற அந்த தங்கிலீஷ் சொல்லல, அதற்கான மொழிபெயர்ப்பு, இந்த மொழிபெயர்ப்பு வந்துருச்சு. அந்த மொழிபெயர்ப்பை கையில் வச்சுக்கிட்டு நம்ம உட்கார்ந்து பார்த்தோம் சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இந்த மனிதர்கள் எந்த வார்த்தைகளை கொண்டு புகழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். நீங்க சுபான மௌலூதுல சலாம் பைத்திலிருந்து ஆரம்பிங்க, உஹுதி ஸலாத்தை போய் முடியும், ஹுப்புன் நபியில போய் முடியாது. இதெல்லாம் பைத்தினுடைய தொடக்கங்களை நான் சொல்லுகிறேன். முடியக்கூடிய எல்லா இடத்திலையும் போய் நம்ம ஒவ்வொரு வரியா ஆராய்ச்சி செய்தோம் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்விலே நடந்து காட்டிய அத்தனை செய்திகளையும் அவர்கள் வார்த்தைகளாக, வாழ்த்துக்களாக தருகிறார்களே தவிர அது எதுவுமே அப்நார்மல் அல்ல, தேவைக்கு அதிகமானதும் அல்ல. நல்ல கவனத்தில் வச்சுக்கோங்க. அப்படி வார்த்தைகளை சொல்றாங்க.
நிறைய உதாரணங்களை சொல்லலாம். சுபான மௌலிதை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய புகழாரத்தில் சுபான மௌலிதை விட இலக்கியத்திலும் பக்தியிலும் ஒரு இஞ்சி மேல இருக்குதுன்னு சொன்னா புனிதமிக்க புர்தா ஷரீஃப். அல்லாமா ஷரபுத்துல் பூசர் ரஹ்மத்துல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து எழுதிய காவியம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, அதுக்காண்டி அவங்க பெருமானாரை புகழ்ந்து அவங்க பாடிய காவியம். அதனால் அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா ரசூலுல்லாஹ்வின் மூலமாகவே அவர்கள் தூங்கும் போது கனவிலே போர்வை போர்த்தினார்கள். புர்தா அப்படின்னு சொன்னா நம்ம சொல்ற பர்தாக்கு இன்னொரு வார்த்தை வடிவம் புர்தா. ரசூலுல்லாஹ்வால் போர்வை அவர்களுக்கு போர்த்தப்பட்டது. ஏனென்றால் அவர்கள் புகழ்ந்து பாடியது யாரை? ரசூலுல்லாஹ்வை. என்ற அடிப்படையில் புர்தா அப்படின்னு சில இமாம்கள், சில பேர் இந்த புர்தாவை ரெண்டு வார்த்தையா பிரிச்சு புரு வேற தா வேற அப்படின்னு பிரிக்கிறாங்க. நோய் நிவாரணம் பெற்று நோயிலிருந்து சுகம் பெறுவது என்கின்ற அடிப்படையிலே இமாம் பூசர் ரஹ்மத்துல்லாஹ்வுடைய நோய் இந்த புகழின் மூலமாக நீங்கியது என்கின்ற அர்த்தத்தில் சொல்லுகிறார்கள். இந்த புர்தாவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கொண்டு வந்து வைக்கிறாங்க. எங்களுக்கு கல்லூரியில் சில நேரங்களில் பாடங்கள்ல உண்டு. உஸ்மானியால 1-2 தடவைகள்ல அதை ஓதி கொடுப்போமே நினைச்சு மதரசா உஸ்தாமார்கள் முடிவெடுத்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய கிருபையில எங்களுக்கு பட்னாப் சாட்டை ஓதுற பாக்கியம் கிடைச்சது. அதற்கு பிறகு 2 குரூப்புக்கு நாங்கள் ஓதி கொடுத்துருக்கிறோம். அந்த 2 தடவையுமே புர்தா ஓதி கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா எனக்கு வழங்கினான். புர்தா இன்றைக்கும் கல்லூரிகளில் உண்டு. அது மாதிரி பானத் ஸ்வாத் அப்படின்னு ஒன்று உண்டு. அதை கஅப் இப்னு ஸுஹைர் என்கின்ற பெருமானார் காலத்தில் வாழ்ந்த ஒரு கவிஞர் பெருமானாரை புகழ்ந்து எழுதிய 55 கவிதை தொகுப்புகளை கொண்ட ஒரு சிறிய காவியம் பானத் ஸ்வாத் அப்படின்னு தொடங்குவது. இந்த இரண்டிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைக்கக்கூடிய இடம், எந்த இடத்திலும் அவர்கள் எதையும் எதிர்பார்த்து பெருமானாரை புகழவில்லை. அதுல புர்தா ஷரீஃப்ல பல்வேறு இடங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மகத்துவத்தை உணர்த்துவது போன்று வரும். அதுல ஒரு இடம், ஒரு வரி, ஃபகன் நபியீன ஃபீ ஹல்கின் வ ஃபீ குலுகின் வலம் யுதானூஹு ஃபீ இல்மின் வலா கரமின் அப்படின்னு வரும். நல்ல கவனிங்க. அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா திருமறையில சொல்றான், தில்கர் ருசுல் ஃபல்லல்னா பாதஹும் அலா பாதின் மின்ஹும் மன் கல்லமல்லாஹு வரஃபா பாதஹும் தரஜாத். தில்கர் ரசூல் அல்லாஹ் சொல்றான், நபிமார்கள் ரசூல்மார்கள் எல்லாரும் ஒன்று போல கிடையாது, அவர்களுக்கு இடையில வித்தியாசம் உண்டு. அந்தஸ்தால், அல்லாஹுடைய நெருக்கத்தால், இப்படி பல்வேறு காரணங்களால் வித்தியாசங்கள் உண்டு. அதான் அல்லாஹ்வே சொல்றான், தில்கர் ருசுலு ஃபல்லல்னா பாதஹும் அலா பாதி, ஒரு சிலரை விட நான் கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சிருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் தில்கர் ரசூலுடைய அந்த சூராவினுடைய முதல் வசனத்தின் மூலமாக, அந்த ஜுசுவினுடைய முதல் வசனத்தின் மூலமா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பெருமானார் அதை நமக்கு ஓதி காட்டுறாங்க. அப்படியானால் நபிமார்கள் எல்லோரும் ஒண்ணுதான், ஆனால் அந்தஸ்திலே அல்லாஹ்வுடைய நெருக்கத்தில் கொஞ்சம் கூடுதலா இருக்கிறாங்க என்பதற்கு அல்லாஹ்வே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றான். ஃபமின்ஹும் மன் கல்லமல்லாஹு, அவர்களில் சிலரிடத்தில் அல்லாஹ் பேசினான். எல்லாத்தையும் அல்லாஹ் பேசல. அல்லாஹ் யார்கிட்ட பேசினா? கலீமுல்லான்னு யாருக்கு பேரு? அதனால போதும், விளக்க வேண்டியதில்லை. மூசா நபி அல்லாஹ்ட்ட பேசினாங்க, அல்லது அல்லாஹ் மூசா நபிகிட்ட பேசினான். ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாவுக்கும் மூசா நபிக்கு என்ன வித்தியாசம் தெரியுமில்ல? மூசா நபியினுடைய ஆட்களுக்கும் ரசூலுல்லாவுடைய உம்மத்துக்கு என்ன வித்தியாசம் தெரியுமில்ல? ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு போயிட்டு நம்மள்ட்ட சொன்னாங்க, நான் போயிட்டு வந்தேன்னு சொன்னாங்க. அப்படியே யார் ரசூலுல்லாஹ், அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாங்க சஹாபாக்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மேராஜிலிருந்து உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிற கடமை 5 வக்து தொழுகையை கொண்டு வந்திருக்கிறேன். அஸ்ஸலாத்து மேராஜுல் மூமினின். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தொழுகையை ஓர்மையா தொழுங்க, மூமின்களாகிய உங்களுக்கு அதுல மேராஜ் கிடைக்கும். நீங்க ஓர்மையா நின்னுட்டா யாரை பாத்திரலாம் நாங்க? ரசூலுல்லாஹ், அல்லாஹ் பாத்திரலாம் நாங்க. அப்படி பேசாம சந்தோஷத்துல நின்று சஹாபாக்கள்ல பல பேர், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு உட்பட அப்படி பேணிக்கையா நின்னாங்க. எந்த அளவுக்கு நின்னாங்க? ஒரு போர்க்களத்தில் அலி ரலியல்லாஹுக்கு ஒரு அம்பு முதுகில் தைத்தது. அம்பு எப்படி இருக்கும் தெரியுமா? பழைய காலத்து அம்பு, ஒரிஜினல் அம்பா இருந்தா அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, சைல் அப்படி பறவையினுடைய ரெக்க மாதிரி இருக்கும். உள்ள துளைக்கும் போது அது மடங்கிட்டு உள்ள போயிடும். உள்ள போன பிறகு அதை இழுக்கணும்னா என்ன செய்யும்? உள்ள போனோம்னா அது விரிஞ்சிடும். இழுக்கும் போது 2 பக்கத்திலே ஒரு 4 இன்ச்சு சதையை கிழிச்சுக்கிட்டு அது வெளியே வரும். இது அம்புனுடைய இயல்பு. அதான் ஒரிஜினல் அம்பு. பழைய காலத்து அம்பு போர்க்களங்களிலே களங்களிலே பயன்படுத்திய அம்பு இப்படித்தான் இருக்கும். உள்ள போகும்போது அப்படி மடிஞ்சே போயிடும்.
அவங்க முதுகுல ஒரு அம்பு குத்திட்டதாக ஒரு வரலாறு வருது. அம்பை வெளியில உருவணும், நான் சொன்ன மாதிரி துளைக்கும் போது உள்ள போயிடுச்சு பார்த்தீங்களா, வரும்போது அது விரிஞ்சி தானே வரும். இழுக்க இழுக்க ரொம்ப சங்கடப்படுறாங்க, வழிரளி எல்லாம் வேதனையில துடிக்கிறாங்க. யாரா இருந்தாலுமே எவ்வளவுதான் அல்லாஹ்வின் மீது உள்ள அளப்பரிய அந்த ஒரு நேசத்துல இந்த போர்க்களங்களில் தீன ஷரியத்தை காப்பாத்துறதுக்கு இறங்கி இருந்தாலும் களத்தில் நிற்கும் போது ஒன்று தெரியாது. வெளியில வந்தாச்சு, வந்ததுக்கு பிறகு ஒரு அம்பு அவங்களுக்கு ஏற்படுத்துகின்ற உள்காயத்தை அவர்களால் தாங்க முடியவில்லை, துடிக்கிறாங்க. புடுங்க முடியல. நமக்கு ஒண்ணுமே வேண்டாங்க, ரொம்பலாம் வேண்டாம், வேகமா போய் நடக்க தெரியாம நடந்து சரன்னு செஞ்சுக்கிட்டே நடந்துட்டு ஒரு ஷரா உள்ள ஏறிட்டு வச்சுக்கோங்களேன். ஏப்பா அதை எடுக்கிறதுக்கு வீட்டில் கொஞ்சம் சின்ன ஆட்களா இருந்தா வீட்டில் 3 பேர் டெலிவரி பார்த்தா தான் முடியும் நம்மளால அந்த ஷரா வெளியே எடுக்க முடியும். எங்க ஆலிம்ஷா ஒரு ஆளு தெருல ஒரு குர்பானி கடாயை கட்டி போட்டிருந்தாங்க. ஏழை கட்டி போட்டிருந்தா வீட்டுக்காரன் ஒரு பனங்கட்டையில கட்டி போட்டிருக்காப்புல. திடீர்னு தெருல எவனோ சின்ன பையன் சேட்டை பண்ணிட்டான். சேட்டை பண்ண உடனே கடா வேகமா ஓடுது. ஓடுற ஸ்பீட்ல எதுவும் சேர்ந்து போகுது, பனங்கட்டையும் சேர்ந்து போகுது. குர்பானிக்கு வந்த கடா ஓடுதுங்கிற ஒரு கவலை மட்டும்தான் எங்க ஆலிம்ஷாக்கு ஏற்படுச்சே தவிர அது பனங்கட்டையோடு ஓடுத நம்மளால பிடிக்க முடியுமா அல்லது ஒரு ட்ரிக்ஸ் ஏற்படுத்திட்டு போகணும் ஒன்றும் தெரியாம வேகமா போய் நம்ம யாராவது ஓடினா ஏதாவது கயிறு இருந்துச்சுன்னா பிடிச்சி இழுத்தா நம்ம நின்றுவோம் பாருங்க, கயிறு நம்ம மேல கொழு இருந்தா அது மாதிரி நினைச்சு என்ன பண்ணாரு, சராக்கட்டையில போய் காலை வச்சாரு. பார்த்தீங்களா, கடா இழுத்துச்சு இழுத்து இழுத்துச்சு ஒரு 17 சரா. அலிம்சா யாருங்கிறதுலாம் சொல்ல முடியாது, எங்க கூடயே இருந்தாலும் இருக்கிற ஆளு. ஒண்ணு குத்திட்டா நம்மளால தாங்க முடியாதுங்க. உள்ள போற அம்பு, துளைத்த அம்பை எடுக்க முடியவில்லை, துடிக்கிறார்கள் அடிகளி எல்லாம். அவங்களே சொன்னாங்களாம், நான் தொழ ஆரம்பிக்கிறேன், நீங்க எடுத்துருங்கன்னு சொன்னாங்க. ஒரு தொழுதாங்க, தொழுது முடிச்சுட்டு அம்பை எடுக்கலையான்னு அவங்க கேட்டாங்க. அது அப்பதே முடிஞ்சு போச்சு. நீங்க தக்பீர் கட்டின உடனே எடுத்துட்டோம். 2 ரக்காத் அதுக்கப்புறம் நீங்க மெதுவா தொழுதீங்க. நீங்க தக்பீர் கட்டின கொஞ்ச நேரத்தில் எது வெளியே வந்துருச்சு, அம்பு வெளியில வந்துருச்சுன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி கொடுத்தாங்க, இதே சஹாபாக்கள்கிட்ட, நான் அங்கிருந்து வந்திருக்கிறேன், எனக்கு மேராஜ் பாக்கியம் கிடைச்சிருக்குது, உங்களுக்கு எல்லாம் கிடைக்கல, ஆனால் நீங்க அழகா கேட்கறீங்க, எங்களுக்கும் யார் ரசூலல்லாஹ் அல்லாஹ்வை தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் பெற்று தரக்கூடாதா என்று கேட்கிறீர்களே, எந்த தொழுகை அந்த மேராஜிலிருந்து நான் பெற்று வந்திருக்கிறேனோ அந்த தொழுகையிலே ஓருமையாக இறைவனுடைய இக்லாஸோடு நில்லுங்கள், உங்களுக்கு என்ன கிடைக்கும் ரசூலுல்லாஹ், மேராஜ் கிடைக்கும். நமக்கு எத்தனை மேராஜ் கிடைக்கும் ஒரு நாளைக்கு சொல்லுங்களேங்க? 5 மேராஜ் கிடைக்கும். நம்மள சில பேருக்கு ஒரு மேராஜ் கிடைக்கும்னா சுபு தொழுவுறது இல்லை, தூக்கத்தில் மேராஜுக்கு போற கோஷம் நிறைய கிடைக்கும். மேராஜுக்கு போகுது அவருலாம் ஒரு மேராஜ் அடிக்கடி எல்லாம். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு எப்படி உணர்த்தினார்கள்? தில்கர் ருசுல் ஃபல்லல்லா பாதஹும் அலா பாதின் மின்ஹும் மன் கல்லமல்லாஹ். அல்லாஹ் சொல்லுகிறான், நபிமார்களுக்கு இடையில் நான் வேறுபாட்டை வைத்திருக்கிறேன், அந்தஸ்தாலும் சில தகுதியாலும் என்னுடைய நெருக்கத்தாலும் வைத்திருக்கிறேன். அந்த நெருக்கம் எப்படி வெளிப்படும் தெரியுமா? அவர்கள் உருவாக்கிய உம்மத்திட்ட அது வெளிப்படும். மூசா நபிகிட்ட போய் அவங்க துர்சினாமலைக்கு போனேன்னு சொல்லி அவங்க அவங்கள்ட்ட போய் சொன்னாங்களா இல்லையா? வரலாறு தெரியும், நான் கோட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். நான் எடுத்த இடம் எங்கென்றால் இமாம் பூசர் ரஹ்மத்துல்லாஹ் சொன்ன ஒரு வரி, ஃபகன் நபியீன ஃபீ ஹல்கின் வ ஃபீ குலுகின் வலம் யுதானூஹு ஃபீ இல்மின் வரா கரமின். அதுக்கு அர்த்தமே இன்னும் செய்யல, கருத்து சொல்லிட்டு உங்களுக்கு அர்த்தம் சொல்லிடுறேன் கடைசியா. இந்த 2 வரிக்கு என்ன அர்த்தம்? இமாம் பூசர் ரஹ்மத்துல்லாஹ்வுடைய 2 வரிக்கும் பெருமானார் அதே மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட பார்த்துட்டு வந்தாங்க, அல்லாஹ்ட்ட பேசிட்டு வந்தாங்க, ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு வந்தாங்க, அவங்க பேசிட்டு வந்தாங்க. அவங்க சொன்னாங்களா, ஒரே சும்மா நீங்க மட்டும் போய் பேசப்படாது, அது என்னது, அடுத்தோட போகும்போது எங்களையும் கூட்டு போகணும், கூட்டு போயிடுவோம். மூசா நபி சொன்னாங்க, ஆட்களையா தந்திருக்கேன், எங்களுக்கு எப்படி கோஷ்டி இது, என்ன செய்யணும், வருவேன்னு சொல்றான். 1,00,000 பேர் இருக்கான், பல லட்சம் பேர் இருக்கான். அல்லாஹ் சொன்னா, வக்தார மின்ஹும் சபஈன ரஜுலன் மின், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்றான், நீங்க தேர்ந்தெடுங்க 70 பேர் எடுத்துக்கங்க, சபஈன ரஜுலன் 70 பேர் எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த 70 பேர் போனாங்க. கொஞ்சம் லேட்டா போனாங்க, எல்லாம் வருது. இங்கே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபிமார்களுக்கு இடையிலே நான் ஒரு ஏற்றத்தாழ்வை சில காரியங்களை கொண்டு வைத்திருக்கிறேன் சொல்றான். இமாம் பூசர் ரஹ்மத்துல்லாஹ் பெருமானாருடைய புகழாரத்தை ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள அத்தனை பெருமக்களோடும்
அத்தனை சீர்திருத்தவாதிகளோடும் அத்தனை நபிமார்களோடும் ஒப்பிட்டு பெருமானாரை எழுதுகிறார்கள். ஃபகன் நபியின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களில் உயர்ந்து நிற்கிறாங்க. ஃபீ ஹல்கின் வ ஃபீ குலுகின், பெருமானாருடைய படைப்பு, பெருமானாருடைய குணம், அல்லது பெருமானாருடைய வெளி வாழ்க்கை, பெருமானாருடைய உள் வாழ்க்கை, பெருமானாருடைய உள் சிந்தனை, இவற்றில் ரசூலுல்லாஹ் உயர்ந்து நிற்கிறார்கள். இதே மாதிரி இந்த ரசூலுல்லாஹ்க்கு மூசா நபிக்கு ஒரு கம்பாரிசன், இன்னொரு உதாரணம் சொல்லிடுறேன். தெரிஞ்ச உதாரணங்கள் தான். எடுத்த டாபிக்கு உங்களுக்கு புரியறதுக்கா அல்லது வரலாறு தானே மனசுல நின்னாதானே பாயிண்ட் நிற்கும். ரசூலுல்லாஹ் எவ்வளவு உயர்வானவர்கள், பெருமானாருடைய பார்வை, பெருமானாருடைய அணுகுமுறை, பெருமானாருடைய இந்த உயர்ந்த நிலை. ரெண்டு பேரும் ஒரு புனித பயணம் சென்றார்கள், விடியல் பயணம் சென்றார்கள். பெருமானார் சொன்னா மூசா நபின்னு சொன்னாங்க. இப்ப விடியல் பயணம்னா சில பேர் ஓட்ட பஸ்ல போறதுக்கு விடியல் பயணம் வச்சிருக்காங்க. ஓட்ட பஸ்ல இங்க இருந்து ஜங்ஷனுக்கு போறதுக்கு அதுக்கு பேர் பேரு விடியல் பயணம்னு வச்சிருக்காங்க. இந்த விடியல் பயணம் எங்கிருந்து என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால கிளம்புனாங்க. அந்த விடியல் பயணம் போய் சேர்ந்த இடம் எந்த இடம் சொல்லுங்களேங்க? ரசூலுல்லாஹ் மக்கால இருந்து எங்க போயிருப்பாங்க? சத்தமா சொல்ல வேண்டியது, மதியம் சொல்ல வேண்டியதானே. சொல்லுங்க கொஞ்சம் கூட வரை சேர்ந்து சத்தமா. பெரிய ஆட்கள் விட்டுருங்க, சின்ன பிள்ளைகள் கொஞ்சம் சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ். மதீனா. மூசா நபி அல்லாஹ் போச்சோன்னா ஒரு விடியல் பயணத்துக்கு 6,70,000 பேர் பனி இஸ்ராயேல் சமுதாய மக்கள் ஃபிரௌனுடைய ஆட்கள்கிட்ட அடிமைப்பட்டு செத்து கிடக்கிறாங்க. வேலை பார்த்து இது இல்லாம அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வர முடியாம கிடக்கிறாங்க. வஹைனா இலா மூசா அன்னஸ்ரி பிஇபாதி லைலன் இன்னக்கும் முத்தபூன். அல்லாஹ் சொன்னா, மூசாவே இவருக்கு மேல இந்த அடிமைத்தனத்தை தாங்க முடியாது, உங்க மக்களும் தாங்க மாட்டாங்க, நானும் அதை ஏத்துக்கிற தயார் இல்லை. ஃபிரௌன் ஆட்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டியது இருக்குது, மக்களை பூரா கூப்பிட்டு நைட்டா ஓடிருங்கன்னு அல்லாஹ் சொன்னான். போனாங்க மூசா நபி. இங்கே பெருமானார் சென்றார்கள். அங்க என்ன சொல்றான் அல்லாஹ்? இன்னக்கும் முத்தபூன், உங்களை ஃபாலோ பண்ணி அவன் வருவான். அல்லாஹ் கேரண்டியா சொல்லிட்டான். யார் வருவா? ஃபிரௌனுடைய ஆட்கள் சேர்ந்து வருவாங்க. அப்ப நீங்க அதுக்கும் தயாராக தான் போகணும்னு சொல்லியாச்சு. மூசா நபி போனாங்க. நமக்கெல்லாம் தெரியும். முன்னாடி இந்த கடல் குறுக்க வந்துச்சு. ஒரு கம்பெடுத்து ஃபால்கி பியாசாக்கல் பஹர் ஃபன்ஃபலக ஃபகான குல்லு ஃபிர்கின் கத்தௌதில் அலீம் அல்லாஹ் சொல்லுவான். அடிங்க, அது 12 கிளைகளாக பிரிந்துச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. அந்த பக்கத்துக்கு தாண்டி இவங்க போய் சேர்ந்தாச்சு. ஆஹா, இதுவரைக்கும் நம்ம ஏரியாவில் உள்ள இப்படி ஒரு கடல்ல இப்படி கம்பால் அடிச்சா வழி கிடைக்கும் நமக்கு தெரியாம போச்சு. கிடைச்சிருச்சு, நம்மளும் உள்ள போவோம். யார் சேர்ந்து வந்தா? ஃபிரௌன் ஆட்கள் சேர்ந்து வந்தாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்லுகிறான், அவர்களை நாம் மூழ்கடித்து விட்டோம் சொல்றான். இங்கன தண்ணி வரும்போது வரலாறுகள் எழுதப்படுது, நம்மெல்லாம் தெரிஞ்சிருப்போம். அவன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து ஒரு கோரிக்கை வச்சான். மூசாவே, இது வரைக்கும் உள்ளே தெரியாமல் நடந்துட்டு, இது வரைக்கும் என்ன அர்த்தம்? முட்டு வரைக்கும் வரும்போதும் எனக்கு புத்தி வரல, இடுப்பு வரைக்கும் வரும்போதும் புத்தி வரல, நெஞ்சு வரைக்கும் வரும்போதும் புத்தி வரல. எங்க வரைக்கும் வரும்போது கழுத்தை தாண்டி இப்போ வாய்க்குள்ள தண்ணி போயிடுச்சு. அப்படின்னா 4 முடக்க குடிச்சாச்சுன்னா 400 வருஷம் ஆண்ட ஃபிரௌன் அவ்வளவுதான். இன்னால் இல்லாஹி இன்னாலைக்கு ராஜீவன் தான். 400 வருஷம் என்ன 400 வருஷம்? 4 முடக்க கடல் தண்ணியை குடிச்சா ஜோலி முடிஞ்சு போச்சு. ஃபிரௌனுக்கு தெரிஞ்சிருச்சு, எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம மாட்டிக்கிட்டோம், இனிமே தப்ப முடியாது. நம்மை தப்ப வைக்க வேண்டும் என்றால், இதிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்றால் மூசாவுடைய ஆண்டவன் மட்டும்தான் பாதுகாக்க முடியும். அந்த ஆண்டவன் நம்ம ஏற்கனவே போட்டி பேசிட்டோம். ஆனா ரப்புக்கும் இல்ல ஆகலான்னு சொல்லிட்டு நான் தான் பெரிய ஆண்டவன் சொல்லிட்டேன். அவனையே சின்ன ஆண்டவன் சொல்லிட்டேன். இனிமே திரும்ப அவன்கிட்ட போய் கேட்டாச்சுன்னா நீ தானே பெரிய ஆண்டவன், முடிஞ்சா பாதுகாத்துக்கன்னு சொல்லிடக்கூடாது. அதனால இவர் நம்மால நம்ம வீட்டுல ஒரு 30 வருஷம் வேற வளர்ந்தாருன்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்துல ரெக்கமெண்ட் போடுறான், அப்ளிகேஷன்ல போடுறான். மூசாவே, உங்க ஆண்டவன் என்ன செய்யுங்க, கொஞ்சம் பேசுங்க. என்ன சொல்லி பேசுறோம்? நம்ம ஆளு கழுத்து வரைக்கும் தண்ணி வந்துருச்சு, காப்பாற்ற சொல்றான், காப்பாத்தினா திருந்துவேன்னு சொல்றான், அப்படின்னு நீங்க போடுங்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, காப்பாத்துன்னு சொல்ல மாட்டேன், நீ திருந்துவேன்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரியாதா? உங்க வீட்டுல தான் நான் வளர்ந்துருக்கிறேன் 30 வருஷம். எனக்கு ஒன்ன தெரியும்னா ஒன்ன எனக்கும் தெரியும், என்ன உனக்கு தெரியும்னா ஒன்ன எனக்கு தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த இடத்தில் நான் இருந்தால், எப்படி சொல்றாங்க? அந்த இடத்தில் நான் இருந்தால். இப்ப பெருமானார் ஒரு விடியல் பயணம் போயிட்டு இருந்தாங்கல்ல, அங்க பல பேரும் வந்து ரசூலுல்லாஹ்வை தேடி வந்தாங்களா இல்லையா? சவுர் குகை வாசல் வரைக்கும் எதிரிகள் வந்தாங்களா இல்லையா? இடையில சுராக்கான் ஒருத்தர் குதிரைகளை விரட்டிட்டு வர்றாரு. பாலைவன மணலிலே ஒட்டகம் மெதுவாக செல்லும்,
ஆனா எவ்வளவு தூரம் பயணிக்கும். ஒட்டகத்துக்கு தனி சிறப்பு. அஃபலா யன்துரூன இலல் இபிலி கைஃப குலிகத், அல்லாஹ் சொல்றான் பாருங்க. ஒட்டகத்தினுடைய மிகப்பெரிய சக்தி. இந்த ஆயத்துக்களை நிறைய எழுதுவாங்க. ஏன் அல்லாஹு ஜல்ல ஷானத்துல ஒட்டகத்தை பார்த்து சிந்திக்க சொன்னா அப்படின்னா, அரபு நாட்டில் அது இருந்துச்சுங்கிறது ஒரு காரணம். ரெண்டாவது விஷயங்கள்ல 3 பாயிண்ட்ஸ் எழுதுறாங்க. ஒன்று, நிறைய பசியை தாங்கக்கூடிய சக்தி ஒட்டகத்துக்கு உண்டு, நிறைய தாகத்தை தாங்கக்கூடிய சக்தி உண்டு. அவ்வளோ வெயிலையும் பாலைவன மணல்லையும் முதுகுல எவ்வளவு வெயிட் வச்சுட்டு கூட என்ன செய்யாது, தூக்கிட்டு போகும். ஏனென்றால் பாலைவனத்தில் நீண்ட தூரத்திற்கு ஒரு இடத்திலே தான் அதற்கு தண்ணீரும் உணவும் கிடைக்கும். அதை தாங்கும் சக்தி அதற்கு உண்டான. கொஞ்சம் சுலபமாக தான் போகும். சுராக்கா குதிரைகளை வரட்டிட்டு வர்றாரு, நெருங்கிட்டார். அபூபக்கர் சித்திகள் எல்லாம் சொல்றாங்க, யார சொல்லலாம் நெருங்கிட்டாரு, கைப்படாதீங்க பேசாம இருங்க பாத்துக்கிறோம்னு சொல்றாங்க. சுராக்கா பக்கத்துல வந்துட்டாரு, தாவி பிடிச்சிருவார் போல தெரியுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப பூமி கட்டளை இடுறாங்க அல்லாஹ்வுடைய உத்தரவோடு. அங்க மூசா நபிக்கு அல்லாஹ் உத்தரவு கொடுத்தா தண்ணியில் அடிக்க சொன்னான். இங்க ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் அந்த மோஜிசாவை கொடுக்கறான். பூமிகிட்ட சொல்றாங்க நீ பிடிச்சிக்கன்னு சொல்றாங்க. சுராக்காவை பூமி பிடிச்சிக்கிடுச்சு, உள்ள மாட்டிக்கிட்டாரு. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை காப்பாத்துங்கன்னு சொல்றான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு அடியார் ஒரு மனிதன் தெரியாம வந்துட்டாரு, காப்பாத்துங்கன்னு சொல்றாரு. அதுக்கு பின்னாடி கல்பு கரையாம நான் இருக்க முடியாது, பூமியை அவரை விட்டுருன்னு சொல்றாங்க. விட்டுடுச்சு. அதோட போயிருக்கணுமா இல்லையா? ரெண்டாவது பார்த்தாரு, இவற்றை இப்படி ஒரு ஆயுதம் இருக்குது, சரி உள்ள போனா வெளியில வர முடியும் போல தெரியுதுன்னு நினைச்சுக்கிட்டாரு. தானா வந்த மாதிரி நினைச்சுக்கிட்டாரு. வர வச்சே தாகா நபியினுடைய அந்த மிகப்பெரிய சிறப்புன்னு தெரியல, தானா வந்தோம் நினைச்சுக்கிட்டாரு. அடுத்து இரண்டாவது விரட்டினார். அப்படி 3 தடவை நடந்துச்சு. 3ஆவது தடவை முடிஞ்சதுக்கு பிறகுதான் இனிமேல் உங்கள் பக்கம் திரும்பவே மாட்டேன் என்று சுராக்கா சொன்னார். ரசூலுல்லாஹ் விட சொன்னார்கள். விட்டது. அவரை கூப்பிட்டு சொன்னாங்க, நான் ஒரு இது எழுதி தர்றேன், இன்ஷா அல்லாஹ் ஒரு காலத்தில் நாங்கள் இப்போ 2 பேர் மட்டும் உங்க ஊர்ல இருந்து நம்ம ஊர்ல இருந்து கிளம்பி 2 பேர் மட்டும் போறோம். ஒரு காலம் வரும், இந்த அரபகத்தை சுற்றியுள்ள அத்தனை நாடுகளையும் இஸ்லாம் வெற்றி கொள்ளும். நாங்க அங்கெல்லாம் ஆட்சியில் இருப்போம், அங்க உள்ள கசானாலாம் எங்க கையில வரும். அதில் குறிப்பிட்ட ஒரு நாட்டினுடைய கசானா, அதில் ஒரு காப்பு இருக்கும். அந்த காப்பு உங்கள் கரங்களில் அணிவிக்கப்படும். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண, இது குரல் அவர் எப்பவுமே எழுதினாரு. இதை தெரிஞ்சலாம் ரசூலுல்லாஹ் செய்யல. ரசூலுல்லாஹ் செஞ்சது அப்படி ஒரு ரெலவெண்ட் கோரலேஷன். வெட்ட வந்தார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கையில காப்பு போடுறேன்னு சொன்னாங்க. விலங்கு போடல, கைதிக்கு போடுற விலங்கு போடல, கையில தங்க காப்பு, முத்துக்கள் மாணிக்கங்கள் பதிக்கப்பட்ட காப்பு அரண்மனைகளில் இருந்து வரும், உங்களுக்கு அணிவிக்கப்படும் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹு ஜல்ல ஷானத்துல சொல்ற வசனத்தை எடுத்தேன். இமாம் பூசர் ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்றாங்க, ஃபகன் நபியீன ஃபீ ஹல்கின் வ ஃபீ குலுகின், நபிமார்களில் பெருமானார் வெளி செயல்களாலும் உள்ளரங்கமான தன்னுடைய உயர்ந்த குணங்களாலும் எல்லா நபிமார்களை விட மேலாக நிற்கிறார்கள். எப்படி வாய்ப்பு கேட்ட ஃபிரௌனை நீ மூழ்கி செத்து போய் என்று சொன்ன மூசா நபி, அது சரிதாது, அதுதான் யதார்த்தம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா இடத்திலும் யதார்த்தத்தையும் தாண்டியவர்கள் ரசூலுல்லாஹ். அதே வேலையை தான் சுராக்கா செய்ய வந்தார். சுராக்காவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்த்தி துஆ செய்து ஒரு காப்பு கிடைக்கும்னு சொல்லி விட்டாங்க. சுராக்கா சென்றார் என்பது வரலாறு. நபிமார்களிலே குணத்தால் பெருமானார் உயர்ந்தவர்கள். பூசர் ரஹ்மத்துல்லாஹ் பெருமானார் அழகா வாழ்த்தி சொல்லுவாங்க. இது மாதிரி ஒன்று தான் தொட்டிருக்கிறேன், தொட்டதை நான் வெறும் கவிதையா படிச்சுட்டு போனோம்னு சொல்லியாச்சுன்னா நீங்க பாட்டுக்கு இதுக்கு பேசாம எங்கேயா கவியரங்கத்துக்கு போயிருக்கலாம் போல தெரியுதுன்னு நினைச்சுக்கலாம். ஆனால் நான் அதை விளக்கி சொல்லணும், மார்க்க விஷயம். அதுக்காக சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்றோம். இன்னொரு பகுதிக்கு வருகிறேன், கொஞ்சம் குறுகிறேன் என்னுடைய நேரத்தில். ரசூலுல்லாவை புகழ்ந்ததிலே இமாம் பூசர் ரஹ்மத்துல்லாஹ் நிறைவான சுபான முழுதனுடைய ஒரு வரியோடு நிறைவு செய்வேன் இன்ஷா அல்லாஹ். சுபான முழுதில் வருகின்ற ஒரு வரியோடு நிறைவு செய்வேன் இன்ஷா அல்லாஹ். பெருமானாரை புகழ்ந்ததுல யூரோப்பியன்ஸ் அமெரிக்கன்ஸ், அதாவது யார் அதிகமாக நோபல் பரிசு பெற்று உலகத்தில் எழுத்தாளர்களாக புரட்சியாளர்களாக ஒரு 300 ஆண்டு கால இடைவெளியிலே அறிவியல் அறிஞர்களாக அறியப்படுகிறார்களோ இவர்களிலே பலர் பெருமானாரை புகழ்ந்து எழுதிய வாசகங்கள். இதை நிறைய தேடினேன், ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஆனால் இன்றைக்கு ஒரு புகழாரம்ங்கிற தலைப்புல நம்ம பேசும்போது, எப்படி அரங்கிற்குள்ளே வரும்போது வட்டின்றி விளையாட வரக்கூடாது, வட்டு விளையாட வரணும்னா ஒரு வட்டு பேட் இருந்தால் தான் விளையாட வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மேடைக்கு வருகின்றவர்
கையிலே சரக்கு இல்லாமல் வரக்கூடாது என்று எங்களை விட சீனியர்கள் எங்களுக்கு பாடம் போட்டு கொடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே செய்திகளை இன்றும் நிறைய தேடினேன். அதுல ரூசோ, வால்டேர், கிப்சன் போன்ற இத்தனை எழுத்தாளர்கள், இலக்கியவாதிகள், இவர்களின் பார்வையிலே ரசூலுல்லாவை பற்றி சில செய்திகள் எழுதுறாங்க. ஒவ்வொருத்தரையா தனித்தனியா ஒவ்வொரு பாயிண்டா சொல்லிட்டு வந்தா அது நேரம் காணாதுங்கிறதுனால ஒட்டுமொத்தமா எல்லாருக்கும் பெருமானார் கொடுத்த வார்த்தைகளை அப்படியே அசம்பிள் பண்ணி சில இடங்கள்ல சொல்லுவாங்க. அதுல பெருமானாருக்கு அவங்க கொடுத்த புகழாரத்தில் ஒரு முக்கியமான இடம் என்ன தெரியுமா? அதாவது ஆன்டி கிளாரிக்கல் ஹீரோ. இது ரசூலுல்லாஹ்க்கு அவங்க கொடுத்த வார்த்தை. ஆன்டி கிளாரிக்கல் ஹீரோன்னு ஒரு வார்த்தை. ஹீரோங்கிறது நமக்கு விளங்குது. ஹீரோன்னு என்ன அர்த்தம்? பெரிய நாயகராக இருந்திருக்காங்கன்னு தெரியுது. ஆன்டினா எதிர்ப்புன்னு அர்த்தம். வாட் இஸ் மீனிங் பை கிளாரிக்கல்? ஒட்டுமொத்தமா ஆன்டி கிளாரிக்கல் ஹீரோன்னு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஒரு சமுதாயம், நல்லா கவனிச்சுக்கங்க, அந்த சமுதாயத்தின் தலைவர்கள் ஒரு கொள்கையை பிடிச்சுக்கிட்டு வழி நடந்துகிட்டு இருக்கிறாங்க. அதுதான் சரின்னு சொல்றாங்க. ஆனா அது தப்பு, சரி கிடையாது. சரியா இருந்தா சரி, சரியா இல்லாட்டா அப்படி சரியாக முடியும்? அது தப்பு. தப்பை சரி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பெருங்கூட்டம், அது நல்ல கவனிங்க, ஆன்டி கிளாரிக்கல் ஹீரோன்னு பெருமானாரை கிட்டத்தட்ட 1000 செய்திகளை கொண்டு வாழ்த்துவதை விட ஒரு காமன் வேர்டில் எல்லாரும் கொடுக்கறத எழுதுறாங்க. பெருமானார் எப்படிப்பட்ட ஹீரோ தெரியுமா? எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? அந்த சமுதாயத்தின் மொத்த தலைவர் கூட்டம் தங்களுக்கென்று ஒரு கொள்கையை வைத்துக் கொண்டு அந்த கொள்கைக்கு தோணுகின்ற விதத்தில் எல்லாம் சிலைகளை உருவாக்கி கொண்டு அதை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல போய் நின்னுகிட்டு இந்த தூதர் யார் அப்படி சொல்ல முடியாது. அதுவும் நீண்ட நாள் சொல்ல முடியாது. ஒரு தடவை சொல்லுவோம், 2 தடவை சொல்லுவோம், விரட்டிட்டாங்கன்னா அடிச்சிட்டாங்கன்னா ஓடி வந்துடும், திரும்ப போக மாட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஒட்டுமொத்த கூட்டத்தையும், அதுக்கு இந்த வார்த்தைக்கு தமிழ்ல எப்படி மொழிபெயர்ப்பு கொடுப்பாங்கன்னா, தவறான கொள்கை கொண்ட மத குருமார்களின் கூட்டத்தை எதிர்த்து நின்ற ஹீரோன்னு எழுதுறாங்க. அதுக்கு வார்த்தை, அதுக்கு அர்த்தம் தவறான கொள்கை கொண்ட மத குருமார்கள். யார்? அபூஜஹல, அபூலஹப, உத்துபாவ, ஷைபாவ, இவங்கெல்லாம் மத குருமார்கள் கூட்டம். ஆனா தவறான கொள்கை கொண்டவர்கள். அவர்களின் கொள்கை தவறின்றி அவர்களின் நெற்றி பொட்டியில் அடித்து அவர்களின் சபையிலே போய் நின்று சொன்னார்கள் பெருமானார். அதனால அவர்கள் ஆன்டி கிளாரிக்கல் ஹீரோன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ்வை. இன்னொரு வார்த்தை எழுதுறாங்க பெருமானாரை. இது மாதிரி நான் நிறைய செய்திகளை வாசித்தேன். இன்னொரு வார்த்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுதப்படுவது, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌஹீத, ஏகத்துவத்தை சொன்னாங்க. அந்த ஏகத்துவத்தை சொல்லும் பொழுது அவர்கள் கடைபிடித்த அந்த முறைகளுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு இன்னைக்கு தான் மேடையில் ஒரு குறிப்பை பார்த்துருக்கிறேன். டீப் அட்மிரேஷன், ஸ்டெட்ஃபாஸ்ட் ஃபெய்த். இந்த வார்த்தை ரெண்டாவது வார்த்தை. முதல்ல ஒன்று சொன்னேன், ஆன்டி கிளாரிக்கல் ஹீரோ. இதோட நான் நிறைவுபடுத்திக்கிறேன். டீப் அட்மிரேஷன், ஸ்டெட்ஃபாஸ்ட் ஃபெய்த் அப்படின்னு ஒன்று. இது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, பெருமானார்ட்ட எஸ்டீம் அப்படிங்கிற தன்மை இருக்குமா, மரியாதை வழங்கும் தன்மை, யாரை மதிக்கும் தன்மை. யார் எழுதுறா? எழுதக்கூடியவர்கள் யார்? நாகரிக உச்சத்தில் இருந்ததாக தங்களை சொல்லிக் கொண்டிருந்த பிரான்ஸ் நாட்டில் பிறந்த ரூசோ போன்றவர்கள், வால்டேர் போன்றவர்கள், கிப்சன் போன்றவர்கள் பெருமானாரை எழுதுவதை தொகுப்பாக தருகிறார்கள். அதில் தொகுப்பிலே நான் கண்ட நிறைய செய்திகள் எழுதி வச்சிருக்கிறேன். 2வது வரி இந்த இடத்துல டீப் அட்மிரேஷன், ஸ்டெட்ஃபாஸ்ட் ஃபெய்த், எஸ்டீம் இருந்துச்சு பெருமானார்ட்ட. முதல்ல எஸ்டீம் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, பெருமானார்ட்ட மரியாதை இருந்துச்சு. மரியாதை என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அவங்க மேல மரியாதை செலுத்துறதுங்கிறது ஒரு பக்கம், எல்லாரையும் மரியாதை செலுத்துகின்ற பண்பு பெருமானார்ட்ட இருந்துச்சு. அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ஹதீஸ் நிறைய சொல்லணும். நான் டச் பண்ணிட்டு போயிடுறேன். பெரியவங்களை மதிக்கணும் சொல்லுது, ஆசிரியர்களை மதிக்கணும், பெற்றோர்களை மதிக்கணும், எல்லாம் அதுக்குள்ள வரும். எல்லாரையும் மதிச்சாங்க ரசூலுல்லாஹ். அலிபத்து சாதியாவை எத்தனை காலம் கழிச்சு வந்தாங்க ரசூலுல்லாஹ், அவங்கள மதிச்சாங்களா இல்லையா? அங்க இருந்தவங்க நிறைய பேர் கேட்டாங்களா, இந்த கிழவிக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? இந்த கிழவி இல்லை என்றால் இந்த மனிதன் இல்லை.
இந்த மனிதனின் ரத்தத்தில் ஓடுகின்ற அத்தனையும் அந்த கிழவி தந்த பால் நாங்க பெருமானார் மரியாதை கொடுத்தாங்க. எஸ்டீம். இரண்டாவது ரிவர். ரசூலுல்லாஹ் இருந்த அடுத்த பண்பு பயபக்தி, இறையச்சம். இறையச்சத்தை உண்டாக்குனாங்க ரசூலுல்லாஹ். தனக்கும் உண்டாக்கிக்கிட்டாங்க, தன்னை சார்ந்தவர்கள்ட்ட உண்டாக்குனாங்க. இது அவருடைய இரண்டாவது சிறப்பு. இப்படி நிறைய எழுதுறாங்க. அதுல இந்த பாயிண்ட்டுக்கு டீப் அட்மிரேஷன், ஸ்டெட்ஃபாஸ்ட் ஃபெய்த் அப்படிங்கிறதுக்குள்ள அதை அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா, மிக உண்மைத்தன்மையை உலகத்திற்கு சொன்னவர் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். நமக்கு புரிகிற பாசையில சொல்றேன். உன்னதமான உண்மைத்தன்மையை உலகத்திற்கு சொன்ன பெருமானார் எதெல்லாம் வச்சு சொன்னாங்க, அதை எப்படி எடுபட்டுச்சு அந்த உண்மைத்தன்மை? அப்படி எடுபட்டது காரணம் முதல்ல அவங்களுடைய எஸ்டீம் இருந்துச்சு, ரிவர் பயபக்தி இருந்துச்சு, மூணாவது வேல்யூ, எதையும் மதிக்கும் தன்மை. மரியாதை கொடுக்கிறது வேற, மதிக்கும் தன்மை வேற. மரியாதைனா ஒரு ஆளை கண்ணியப்படுத்துறதுங்கிற அர்த்தத்தில் உள்ளது. மதிப்புன்னு சொன்னா ஒரு பொருளுக்குரிய உரிய மதிப்பை கொடுக்கிறது. வேல்யூ, வேல்யூ போடுறதுன்னு சொல்றாங்கல்ல, மதிப்பீடுன்னு சொல்லி சொல்றோமா இல்லையா? வேல்யூ போடு, பில்டிங் வேல்யூ போடுங்க, இந்த பொருளுக்கு வேல்யூ போடுங்க, வண்டியை விற்க போற எவ்வளவு வேல்யூ வரும் அப்படின்னு கேட்கிறோமா இல்லையா? இந்த வேல்யூ யாரை போட்டார்கள் பெருமானார்? மனிதனை, மனிதனுடைய குணத்தை, மனிதனுடைய உள்ளத்தில் இருந்த அந்த உயர்ந்த சொன்னாங்க ரசூலுல்லாஹ், கல்புல் மூமின் அரிசுல்லான்னு சொன்னாங்க. மூமின்களுடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய அரிசுன்னு சொன்னாங்க. அந்த மூமின்களுடைய உள்ளத்தை எந்த வகையிலும் நீங்கள் வேதனைப்படுத்தாதீங்கன்னு சொன்ன பெருமானார் அந்த உள்ளத்துக்கு ஒரு வேல்யூ கொடுத்தாங்க. எந்த மூமினை இலக்காரமா நினைக்காதீங்க. அல்லாஹ் சொல்லலாம், லா யஸ்கர் கௌமும் மின் கௌமின் அஸா யகுனு கைரும் மின்ஹும். எந்த மூமினான ஆணும் பெண்ணும் இன்னொருவரை பொருளாதாரத்திலோ வேறு காரணங்களை கொண்டோ அற்பமாக கருதாதீர்கள், அல்லாஹ்விடத்தில் இவர் உங்களை விட சிறந்தவராக இருப்பார் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. வேல்யூ கொடுத்தாங்க. அப்புறம் ஹானர். நாலாவது நான் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு, ரெண்டாவது சொன்ன அந்த வார்த்தைக்கு, நீளமான வார்த்தைக்கு 4 விஷயம் எழுதுறாங்க. எஸ்டீம், ரிவர், வேல்யூ, நாலாவது ஹானஸ்ட் அல்லது ஹானர். ஹானர் என்ன அர்த்தம்னா, யார் யார் உயர்ந்த செயலை செய்கின்றார்களோ அவர்களை தக்க இடத்தில் உரிய கண்ணியத்தை அவங்களுக்கு வழங்கிடுறது. ஒவ்வொன்றுக்கு மத்தியில் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், பார்க்க ஒன்று போல தெரியும். இதெல்லாம் அந்த பெருமானாரிடத்தில் இருந்ததன் காரணமாக உண்மைத்தன்மையை உலகத்திற்கு அவர் சொல்லி அத்தனை பேருடைய உள்ளத்திலும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவிற்குள்ள பவர், குவத் அவர்கிட்ட இருந்துச்சு. யார் சொல்றா? நான் சொன்ன சில வரலாற்று ஆசிரியர்கள், இலக்கியவாதிகள், எழுத்தாளர்கள் பெருமானாரை பற்றி சொன்னதை சேர்த்து அப்படி எழுதி காட்டுறாங்க. பெருமானாருடைய புகழாரம் பக்கத்தில் இருந்தவர்கள் புகழ்ந்தார். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் அவருக்கு பள்ளிவாசல் ஒரு மெம்பரை ஏற்படுத்தி கொடுத்து புகழுங்கன்னு சொன்னாங்க. ரசூல் தன்னை பற்றி மட்டும் இல்லை, இஸ்லாத்தை பத்தி. கஅப் இப்னு சுகைர் ஆரம்பத்தில் எதிரியா இருந்தார். ரசூலுல்லாஹ் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க, அவரை மன்னிச்சாங்க. அவர் மாறுவேடம் போட்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டாரு, ரசூலுல்லாஹ் மன்னிச்சாங்க. அப்பதான் அவர் எழுதினாரு பாடஸ்வாதுங்கிற கவிதை எழுதினார். அதற்குள்ளே நிறைய செய்திகள். அப்துல்லா இப்னு ரவாஹா பெருமானாருடைய இன்னொரு கவிஞர். 3 பேர் ரசூலுல்லாஹ்வுடைய ஆஸ்தான கவிஞர்கள் இருந்தாங்க. இந்த அப்துல்லா இப்னு ரவாஹா தான் மூத்தாயித்த காலத்தில் 3ஆவதாக ஷஹீதாக்கப்பட்டவர்கள். முதல்ல ஸைத் இப்னு ஹாரிஸா, இரண்டாவது ஜாஃபர் இப்னு அபீ தாலிப், 3வது அப்துல்லா இப்னு ரவாஹா. அந்த அப்துல்லா இப்னு ரவாஹா ஒரு பெரிய கவிஞர். அவர் தான் மூத்தாயுத்தத்தில் ரோமாபுரியில் 2 லட்சம் பேர் வந்திருந்தாங்க. நம்ம வெறும் 6000 பேர் 5000 பேரோ போயிருந்தோம். எல்லாரும் அப்பான்னு நின்றுட்டாங்களாம். எவ்வளவு எழுத்து, எவ்வளவு பெரிய படையை எழுத்து ஜெயிக்கவா நிற்கும் போது இவங்க தான் ஓடி வந்தாங்களாம். ஓடி வந்த அப்துல்லா இப்னு ரவாஹா 2 வார்த்தைகள் கவித்துவ நடையிலே சஹாபிகளுடைய உள்ளத்தில் இருந்த அந்த ஈமானுக்கு உரமேற்றினார்கள். அவர்கள் சொன்னார்களாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர்ல நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? பத்ர் யுத்தத்துக்கு போகும்போது நம்ம 300 பேர், அவங்க 1000 பேர் நின்னாங்களா இல்லையா? என்ன சொல்லி கொடுத்தாங்க? இம்மல் ஃபதஹ் வ இம்ம ஷஹீத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒன்று வெற்றி கிடைக்கும் அப்படின்னா எப்படி? நீங்க சண்டை போட்டுட்டு பாதி காயத்தோட திரும்பி வந்துட்டீங்கன்னா வெற்றின்னு அர்த்தம். வ இம்ம ஷஹீத், நீங்க உயிர் போயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? ஷஹாதத். அந்த ஷஹீதுக்கு இன்னொரு இடத்துல விளக்கம் சொல்லும் போது அவங்களுக்கு ஜன்னான்னு சொல்லி கொடுத்தாங்க, சொர்க்கம் கிடைக்கும்னாங்க. அதுக்கு தமிழ்ல சில அப்துல் ரஹீம் மாதிரி எம்ஆர் ஆட்கள் எழுதுவாங்க, வெற்றி அல்லது வீர சொர்க்கம்னு எழுதி காட்டுவாங்க. அதுக்கு ஷஹீதுனால கிடைக்கக்கூடிய அந்த ஜன்னத்துக்கு எழுதும் பொழுது சாதா ஜன்னத்து சொர்க்கம், வீர சொர்க்கம்னு எழுதுவார். எம்ஆர் அப்துல் ரஹீம் தன்னுடைய புத்தகத்தில் எழுதுவார். கைர். இப்படி பெருமானாருக்கு அண்டி இருந்தவர்களும் அண்மையில் இருந்தவர்களும் புகழ்ந்தார்கள். பூசர் ரஹ்மத்துல்லாஹ் மாதிரி சில 100 ஆண்டுகள் தள்ளி இருந்தவர்களும் புகழ்ந்தார்கள். பல 100 ஆண்டுகள் தள்ளி கொள்கையில் பெருமானாரை விட்டு எங்கோ தூரமாக இருந்தவர்களும் புகழ்ந்தார்கள் பெருமானாரை. இதுதான் பெருமானாருடைய புகழாரம். அவர்களை புகழ்வதற்கு நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அது இயற்கையான புகழ்னு உங்களுக்கு தொடங்கினேன். ஏனென்றால் வால்டேரோ, ரூசோவோ, கிப்சனோ இது போன்ற இலக்கியவாதிகள், ஐரோப்பிய இலக்கியவாதிகளுக்கு யாருக்கும் பெருமானாரை புகழ்ந்ததால் எந்த லாபமும் இல்லை, தேவையும் இல்லை. அவங்களுக்கு படிச்சா, வரலாற்றை படிச்சு பார்த்தா, பெருமானாருடைய வரலாற்றை ஆய்வு பண்ணா, ரிசர்ச் கண்ணோட்டத்தில் பண்ணா, சொன்னா சரியா இருக்குது. அவரை மாதிரி ஒரு தலைவர் கிடையாது, அவரை மாதிரி ஒரு உயர்ந்த மனிதர் கிடையாது. எஸ்டீம் இருக்குது, ரிவர் இருக்குது, வேல்யூ இருக்குது, ஹானர் இருக்கு, எல்லாம் இருக்கு.
டீப் அட்மிரேஷன், ஸ்டெட்ஃபாஸ்ட் ஃபெய்த். அவர் தெரிஞ்சு உண்மையா கொண்டு போய் சேர்த்தார் உலகத்திற்கு. அதனால் அவரால் சேர்க்க முடிந்தது. அந்த செய்தியை மட்டுமல்ல, பல்லாயிரக்கணக்கான பேரை தன்னுடைய கொள்கையில் அவரால் சேர்க்க முடிந்தது. இப்போ நம்ம ரசூலுல்லாஹ்வை பற்றி எந்த இடத்துல நம்ம வைக்கணும்? நான் சொன்ன மாதிரி நம்ம பதிவாக ஓதுற, நம்ம ஊர்களில் ஓதிக்கிட்டு இருக்கக்கூடிய மௌலிது ஷெரீஃபாக இருக்கக்கூடிய சுபஹான மௌலிது, அதில் ஒரு வரி அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய ஜியாரத்தை பற்றி சொல்லுவாங்க. ரப்பி வருசுகுனா, அது ஒரு ஆயத்து துவா மாதிரி உள்ளது. நீங்கள் கையை தூக்கிங்க. ரப்பி வருசுகுனா ஜியாரத்தஹு கபுல கபுலிர் ரூஹி வல் குருஜி அப்படின்னு ஒரு வரி வரும். என்ன அர்த்தம்? இறைவா, நாங்கள் உலகத்தை விட்டு வெளியேறுவதற்கு முன்பு, எங்களுடைய ரூஹு கைப்பற்றுவதற்கு முன்பு, வாழ்க்கையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுதாவை ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை இறைவா தருவாயாக. அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. மஜ்லிஸ் உலமாவிற்கும் இந்த மஸ்ஜித் அக்பர் மஸ்ஜிதுக்கும் வந்தவர்களுக்கும் என் சார்பாக எனக்கு பேச வாய்ப்பளித்ததுக்கு நன்றி தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.